நாள் தொட்டு இன்று வரை மிக முக்கியமான காரணமாக இருந்து ஒரு தயாரிப்பாளர் என்பதை கடந்து இந்த படத்தின் மிக முக்கியமான ஒவ்வொரு நேரங்களிலும் துணை நின்று உழைத்த தயாரிப்பாளர் உமாதேவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வள்ளுவனின் வாய்மொழி கண்ட வளமார்ந்த தமிழினத்தின் தெள்ளு தமிழ் புகழ் பாடி திக்கெட்டும் பரவச் செய்ய மறந்துவிட்ட மரத்தமிழர் மாண்புதனை மாற்றித் தந்திடுவாய் தமிழ்த்தாயே உன் பாதம் பணிகின்றேன். இன்றைக்கு படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் திரை முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் என்றல்ல தொடர்ந்து பல படங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கௌதமனை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு, சேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அவரோடு சிவசக்தி பாண்டியன் ஐயா அவர்களையும், இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த நீதியரசர், எங்களுக்கெல்லாம் கல்வி வழிகாட்டியாக இருக்கக்கூடிய செங்கல்வராய் அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் கலையரசன் ஐயா அவர்களை வணங்குவதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். தமிழகத்திலே தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு புதியதொரு சித்தாந்தத்தை இன்றைக்கு தமிழகத்திலே விதைத்து அதிலே வரலாறு படைத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்குகிறேன். எனது முன்னாள் கட்சியும் தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர் இளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணங்குவதிலே பெருமகிழ்வு அடைகிறேன். மற்றும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து திரையுலக நண்பர்களையும், எங்களோடு இந்த திரைப்படத்தை துவக்குவதற்கு காரணமாக இருந்த கௌதமன் அவர்களை அறிமுகப்படுத்திய திரு கிரியாடெக் பாஸ்கர் அவர்களையும், கிரியாடெக் நான் ஒன்றே மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கான, ஏன்னா அவருடைய அடைமொழி, அது அவருடைய அடைமொழி, அவர்களையும் நாங்கள் கூட்டு முயற்சியாக மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய கதையை படமாக்க துணிந்த பொழுது, இன்றைக்கு இந்த நிகழ்விலே வரவில்லை என்றாலும் கூட இதை நாம் செய்து விடுவோம், 3 கோடி ரூபாய் தானே நாம் திரட்டி விடலாம் என்று எங்களை ஊக்கப்படுத்தி தமிழகம் முழுவதும் 42 விமார்ட் விகே மார்ட்களை உருவாக்கிய நீலமேகம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு, அதை பாஸ்கர் அவர்களும் கூறிவிட்டார்கள், குரலமதன் அவர்களும் கூறிவிட்டார்கள், தருமபுரியிலே சம்புமைந்தன் பயிற்சி கொடுத்து மாணவர்கள் 100 ரூபாயாக 1 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்தார்கள் இந்த படத்துக்காக. ஆக இந்த படம் வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய உறுதுணை எங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு உங்கள் முன்னே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது உங்களது தலையாய கடமை. ஐயா அவர்கள் சொன்னது போல, ஒரு தமிழ் சார்ந்த ஒரு தமிழர், ஒரு தமிழ் மண்ணினுடைய வீரம் காத்த ஒரு மாவீரனின் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறோம். 3 ஆண்டு கால உழைப்பு சாதாரணமல்ல, கடுமையான உழைப்பு. 1000 ரூபாய் இலிருந்து தொடங்கி கோடி வரை
நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களால் முடியாத பொழுது எங்களுக்கு கரம் கொடுத்தவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவராலும் முழுமையாக செய்ய இயலாத நிலையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லுவார்கள். எப்படி கண்ண பரமாத்மா திரௌபதியை துகிலெறியும் பொழுது காப்பாற்றினாரோ அதுபோல பசுமை தாயகம் கண்ணன் அவர்களால் திரு பம்மல் சரவணராஜ் ஐயா அவர்கள் எங்களை காத்து ரட்சித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருடைய பாதம் தொட்டு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கிறேன். இந்த திரைக்கு வந்து அமர்ந்தவுடன் அன்பு செந்தமிழன் அவர்கள் இந்த போர்டை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நானும் திரும்பி பார்த்தேன். பார்த்த உடனே தான் ஒரு ஞாபகம் வந்தது. கௌதமன் மாட்டினாப்புல, கௌதமன் நல்லா மாட்டினாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த பக்கம் திரும்பி பாருங்கண்ணே, பின்பக்கம் உங்களுக்கு பின்னாடி பக்கம் பாருங்க. அதாவது ஒரு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு தமிழ் நெறி வாய்ந்த ஒரு இயக்குனர் என்னடா இவனை பேச விட்டவனே நம்மளை போட்டு தள்ளுறான் அப்படின்னு நினைப்பாருங்க கௌதமன். இந்த ஆளுக்கு இதே வேலை, என்னை திட்டுறதே இந்த ஆளுக்கு வேலை, மேடை கிடைச்சதும் மேடையிலையும் வந்து திட்ட வைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறார். இருந்தாலும் நானும் ஒரு தமிழனாக, நானும் வள்ளுவனின் வழிவந்தவனாக, தமிழ் நெறியின்பால் பற்று கொண்டதன் காரணமாக இதை அவர் முன்னோட்டம் என்று தான் போட்டிருக்க வேண்டும். அதை ட்ரெய்லர்னு போட்டோடனே அவங்க திரும்பி பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது. ஆஹா, ரைட்டு மாட்டினாரு, அடுத்தது இருக்கு பாட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவரும் இதை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களது இரு கரம் கூப்பி அனைவரையும் கேட்டு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சமூக விழிப்புணர்வையும் கவிதையோடு பாடலோடு நிறுத்திக் கொள்ளாமல் படங்களிலும் கொண்டு வந்தான் பாரதி. அந்த புரட்சி தீயை பற்ற வைத்து இன்றும் தொன்று தொட்டு படம் போடுகிற கலவர கார்ட்டூன்காரர் எங்கள் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அது முடிவே பண்ணிட்டாங்க வந்து கலவரம் பண்றோம் அப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் வா கௌதமன் அவர்களுக்கும் எனக்குமான ஒரே உறவு, இணைக்கக்கூடிய உறவு, நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். அண்ணனுடைய படம் மிக சிறப்பாக வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசுகிறதுக்காக காத்திருக்காங்க. அண்ணனை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எப்போவுமே வந்து ஒரு உணர்ச்சி புலம்பாக இருக்கக்கூடியவர். அதற்கு சாட்சி வந்து யாருமே இந்த கோலத்தில் யோசிக்கவே முடியாத ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினார். கிண்டி மேம்பாலத்தில் ஒரு பூட்டு போட்டது. அதை வந்து இப்படி ஒரு ஐடியாவை எப்படி யோசிச்சாரு, அது சங்கிலியெல்லாம் கொண்டு போய் எப்படி அதை பூட்டை போட்டார் அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமானது. அப்படி ஒரு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போராட்டக்காரராகவும் இன்று மிகச்சிறந்த திரைக்கலைஞராகவும் அவரை வந்து திரைப்படத்தில் வந்து கதாநாயகனாக பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களது பிகே புரொடக்ஷன் முதல் தயாரிப்பான படையாண்டா மாவீரா படத்தில் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருந்து பெரும் மரியாதைக்குரிய நிதியரசர் ஐயா கலையரசன் ஐயா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இந்த
இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கும் நம் திரை குடும்பத்திற்கும் ஆளுமைகளுக்கும் ஊடக மற்றும் இணைய வழி மற்றும் தொலைக்காட்சி சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் வீக்கர் புரொடக்ஷன் தயாரிப்பாளர்கள் சகோதரர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு குரலமுதன், திரு உமாதேவன், திரு கிரியாடெக் பாஸ்கர், திருமதி பரமேஸ்வரி குமரேசன், திரு வா கௌதமன் ஆகியோர் அனைவரது சார்பிலும் வருக 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 என வரவேற்று எனது பேரன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் திரைப்படம் மட்டுமல்ல, படையாண்ட மாவீரா ஒரு உண்மை சம்பவம், ஒரு பெரும் வரலாறு. இதனை பேரழகோடும் ஒரு நெருப்பு சிற்பமாகவும் எங்கள் இயக்குனர் வா கௌதமன் அவர்களோடு இணைந்து படைத்திருக்கிறோம். அவர்களை நீங்கள் பார்க்கும் பாடல்களும் முன்னோட்டமும் எந்த ஒரு படைப்பும் ஊடகத்தின் உச்சி முகராமல் பெரும் வெற்றி அடைய முடியாது. எங்கள் படையாண்ட மாவீராவை தாயுள்ளும் கோடு அள்ளி அணைத்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களையும் எங்கள் படையாண்ட மாவீராவையும் வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி சார். தொடர்ந்து துவக்க உரை வழங்க எங்கள் தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் கிரியாடெக் பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த படையாண்ட மாவீரா உங்களுக்கெல்லாம் சாதாரண திரைப்படமாக திகழலாம். தயாரிப்பாளர் எங்களுக்கு பல நாள் கனவு, பல ஆண்டுகள் முயற்சி. ஆகையால் தயவு செய்து ஊடக நண்பர்களும், ஊடகம் யூடியூப், ஆல் மீடியா சேனல், பேப்பர் சேனல்ஸ், ஆல் த சேனல்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளருடைய வேண்டுகோள் என்னவென்று கேட்டால், நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய ஊடகத்தில் எழுதும் பொழுது நல்ல முறையில் எழுதுங்கள். ஏனென்று கேட்டால், உங்களுடைய எழுத்து என்பது மற்றவர்களுடைய வெற்றியாக கொள்ளப்படும். இந்த வகையில் தயாரிப்பாளர் அங்கு வேண்டிக்கொள்வது, விகே ப்ரொடக்ஷன் என்பது பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் கிடையாது. இட்ஸ் அ க்ரௌட் ஃபண்டிங் மூமெண்ட். இனிஷியலாக தயாரிப்பாளர் பார்த்தனாக்கா ஒரு 5 பேர் தான் இப்போ பேரில் போட்டிருப்போமோ, இதுக்கு பின்னாடி பார்த்தா சற்றேறக்குறைய ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இது ஒரு முயற்சி. எதுக்கு நான் அதை சொல்கிறேன் பண்ணாக்கா, இயக்குனர் கௌதமன் என்னுடைய நண்பர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் கேட்கும்போது சொன்ன, இதை இண்டிவிஜுவலாக எடுக்க முடியாது, மிகப்பெரிய படம், இதை க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுக்கலாம் பார்த்தோம். அது சார்பில் பார்த்தனாக்கா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில் ஒரு மீட்டிங் நடந்தது. அங்கே போடப்பட்ட விதை பல தடைகளை தாண்டி, இடையூறுகளை தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்கு. கமர்ஷியல் படம்னு கேட்டாக்கா வெறும் என்ன சொல்கிறது, தமிழ் படத்தில் வர மாதிரி ஃபைட்டு சாங்கு அப்படி கிடையாது. இது ஒரு மண் கதை சார்ந்தது, ஒரு மாவீரனின் கதை சார்ந்தது. ஒரு தமிழ் மாவீரன் எப்படி இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து மறைந்தார் என்பதை பின்புலமாக வைத்த கதை இது. நீ நினைக்கலாம் சாதாரணமாக கற்பனை கதைன்னு சொல்லலாம். அவர் முன்னாடி தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, இது உண்மை சம்பவம். நிகழ்வுகளும் காட்சிப்படுத்தலும் வேணால் கமர்ஷியலாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையாக பேப்பரில் வந்த நியூஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்துடைய பதிவேட்டில் இருக்கிற நியூஸாக தான் இருக்கும். இது எதுவும் கற்பனை கடையில் எதுவும் படத்துக்காக எடுத்தது கிடையாது. எதுக்கு அது எடுத்தோன்னு கேட்டால், தயாரிப்பாளர்னு கேட்டோம்னாக்கா, நம் தமிழினத்தில் பார்க்கும்போது பார்த்தா நிறைய வரலாறுகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறு உண்மையாக அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக போகும்போது வெளிச்சம் வரும். அதுதான் இயக்குனர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, தமிழை 3 இடத்துல திருப்பி அடித்தது, இது இந்த இடமும் சொல்லியிருக்காரு.
இது உண்மை வரலாறு, இது யாரும் மறுக்க முடியாது. மற்ற எல்லா இடத்திலும் இந்த தமிழினம் அடி வாங்கி கொண்டுதான் இன்றும் இருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு உத்வேகத்தை தமிழ் இனத்துக்கு கொடுப்பதை தாண்டி தயாரிப்பாளர் எங்களுக்கும் நீ எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் எங்களுக்கு வெற்றியாக வந்ததுனால இதன் மூலம் பல இளைஞர்களுக்கு நம்மளோட சொன்ன இது இட்ஸ் நாட் எ சிங்கிள் ஓனர் ப்ராஜெக்ட். ஒரு 1000 பேர் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே 1000 பேர் வந்து பெரிய லாபத்துக்காகலாம் ஃபண்ட் பண்ணல. இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் இதன் மூலம் பல இளைஞர்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் இதன் மூலம் பயன்பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று இயல்பாகவே நடித்து யதார்த்தத்தோடு பொருந்த செய்கிற எளிமையும் திறமையும் வீரியமும் வெகுளித்தனமும் வெளிப்படைத்தன்மையும் கொண்ட நான் நேசிக்கிற என்றும் ரசிக்கிற சிறந்த கலைஞர் இளவரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற வி. சேகர் சார், சிவசக்தி பாண்டியன் சார், நிதியரசர் கலையரசன், மரியாதைக்குரிய விகே புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், செல்வா மாஸ்டர், பேரரசு, ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ், கேமராமேன் கோபி, ஏற்கனவே வெற்றி மகேந்திரன் கொஞ்சம் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் பண்ண முடியல, இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி கோபி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாறி மாறி எடிட் பண்ண எடிட்டருக்கு என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் வந்து சில கதாபாத்திரங்கள் சில கதையை வந்து காட்சியாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதுதான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி, அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க அல்லது டிஎஸ்பி, எஸ்பி அது மாதிரி பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டிக்காகிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோட சினிமா போலீஸ். அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் வந்து என்ன கௌதமன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக தங்கற்பச்சண்டை ஒர்க் பண்ணுறதுலேருந்து அப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், என்னடா எங்கே போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது நீ 2010 ஏதோ பாப்பா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனாக கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? அப்போ சீமான் வரப்போகிறாரு, அது வேறு விஷயம், அதோட கம்பேர் பண்ணாங்கன்னா நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும் ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும் அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேற. ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது, அரசியல் கட்சி தலைவராக போகும்போது, அது வேற ஒரு அமைப்பில் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேற. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்குறது ஒன்று. இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா, இல்லை ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னமும் வந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார்னா அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு வந்து இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அவர் எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இந்த படத்தில் திரும்பவும் பொங்கி அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் சார், வி. சேகர் சார்லாம் இந்த சினிமாவில் வந்து பழம்பெரும் இப்போ தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பெறட்டுறதுன்றது ஒரு சாதாரண இல்லை. ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த படமோட ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஊடகங்களில் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் வந்து இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை வந்து மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்காரு?
ஐயா நான் மாயாண்டி குடும்பத்தோடு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதில் எங்கள் அக்கா மையன் ஒருத்தன் வந்து படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார். டேய் ஜாக்கிரதையாருடா, ஊருக்குள்ளே எல்லாரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்கா போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தி வந்தது, எதையா இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதில் நீ ஜாக்கிரதையாக இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்தில் நல்லா நடிச்சிருக்க. தனுஷ் படத்தில் இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணால் ரொம்ப நடித்தோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்போ வேண்டாம். உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு